தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து சீமான் அவர்கள் மேடையில் பேச வைக்கிறார். பேசின எல்லாரும் என்ன பேசுனாங்க? என் ஜாதி உயர்ந்த ஜாதி, என் ஜாதியை தவிர மற்ற ஜாதியெல்லாம் தாழ்ந்த ஜாதி, என் ஜாதியை தவிர மற்ற ஜாதிக்காரனெல்லாம் நான் வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசுனாங்களா? அந்த மேடையில் பேசுனாங்களா? கருணாநிதி அவர்களை சாதிய தலைவர்னு சொல்லலாம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் மேடை ஏற்றும் போது அவர்கள் என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா? கொஞ்சம் கேளுங்க உடன்பிறப்புகளை. ஒவ்வொருத்தரும் மேடை ஏறி பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுக்கணும், அது ஆதி தமிழ் குடிகளுக்கான நிலம், அவர்களுக்கு சொந்தமான நிலம், அந்த நிலத்தை அவர்களுக்கு கொடுக்கணும்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேச வச்சிருக்காரு. இதுதான் அரசியல் புரட்சி. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாரையும் மேடையில் ஏற்றி சாதி பெருமை பேச வைக்கல. யார் ஒருத்தர் பாதிப்புக்குள்ளானாலும், தமிழ் குடியில யாராச்சும் ஒருத்தர் பாதிப்புக்குள்ளானா மீதி அத்தனை குடியும் வைத்து அவனுக்காக பேச வைக்கிறாரு. இதுதான் புரட்சி. இந்த புரட்சியை தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் மங்கில் கடல் இவற்றோடு பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டமென சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கை முழங்கு. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வரிகள். மிகவும் முக்கியமாக கவனிக்கக்கூடிய அந்த வரி என்ன சொல்லுதுன்னா, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. அதாவது தமிழர்கள் எல்லாம் ஒன்றாகிட்டாங்கன்னா நம்முடைய பகைவர்கள் எல்லாம் மறைந்து போவார்கள் என்பதை வலியுறுத்துறாரு. தமிழர்களுக்கு ஓர்மை முக்கியம், தமிழர்களுக்கு ஒற்றுமை முக்கியம், தமிழர்கள் நாம் ஒன்றுபட்டு நிற்பது தான் தற்போது காலத்தின் கட்டாயம். நின்றால்தான் நம் இனத்தின் விடுதலை அடைய முடியும் என்ற ஒரு லட்சிய குறிக்கோளோடு நாம் தமிழ் கட்சி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். சமூக வலைதளத்தில் கழக உடன்பிறப்புகள், இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள், திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சிலர் அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், சமூக நீதியை காக்கணும், பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தினார். இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு பிறகு இவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவு செய்யக்கூடிய பதிவுகளெல்லாம் நம்ம பார்த்தோம். முக்கியமாக இந்த கழக உடன்பிறப்புகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் அவர்கள் மேடையில் பேசுகிறாரு, சீமானுக்கு முன்னாடி பலர் நாம் தமிழ் கட்சி மேடையில் பேசுகிறாங்க, அவர்களெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கான தலைவராக இருக்காங்க, சாதி கட்சிக்கான தலைவர்களாக இருக்காங்க. சீமான் பாருங்கள், சாதி கட்சி தலைவர்கள் எல்லாம் மேடை ஏற்றுறாரு. இப்போ சீமான் அவர்கள் அவர்களை மேடை ஏற்றுறதால சீமான் அவர்கள் சாதி வெறி இருப்பா, சீமான் சாதி வெறி இருப்பா, நம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் கதறாங்க பதறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, தமிழர்கள் ஒன்றுபட்டு நின்றால் இவர்களுக்கு பிரச்சனை வரும், பதற ஆரம்பிச்சிருவாங்க. சீமான் அண்ணன் சாதி வெறியர்னு நீங்கள் சொல்கிறீங்களே, சீமான் அண்ணன் சாதி வெறியர்னு நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ சீமான் அண்ணன் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு பேசினாரா? பஞ்சமி நிலத்தை மீட்கக்கூடாதுன்னு பேசினாரா? சமூக நீதியை காக்கக்கூடாதுன்னு பேசினாரா? இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது யார்? இது பெரியார் மண்ணுன்றீங்க, அண்ணா பூமின்றீங்க. இன்றைக்கி கூட RS பாரதி ஒரு காணொளி வெளியில் சமூக வலைதளத்தில் நேற்று பாண்டிச்சேரியில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, கருணாநிதி மட்டும் இல்லைன்னா தமிழன் ஒருத்தம் கூட படிச்சிருக்க முடியாதுன்னு பேசுகிறார். இப்படியெல்லாம் வாய்கிழிய வக்கனையாக பேசுகிறீங்களே, இது சமூக நீதிக்கான ஆட்சின்னு சொல்கிறீங்களே, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்களே, சீமானண்ணன் சாதி வெறியர்னு பேசுகிறீங்களே. நீங்கள் இப்படி பேசக்கூடிய நீங்கள் சீமானண்ணன் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளெல்லாம் செயல்படுத்துங்களா? சாதி ஒழிப்புக்கான ஒரு அரசியலை தானே கொடுக்குறாரு, சமூக நீதிக்கான ஒரு கோரிக்கையை தானே அண்ணன் சீமான் அவர்கள் கொடுக்குறாரு. ஏன் இதை செயல்படுத்துங்களா? ஏன் இதை உங்களால் செயல்படுத்த முடியாதா? செயல்படுத்துங்களா? அப்போ என்ன தெரியுதுன்னா, இங்கே உண்மையாகவே சாதி வெறியர் யாருன்னு கேட்டால் அண்ணன் சீமான் கிடையாது, திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். ஐயா ஸ்டாலின் தான் சாதி வெறியர். அவர் உண்மையாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் சமமான இடஒதுக்கீடு போய் சேரணும், அவர்களுக்கான ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தியிருப்பார். இல்லை தமிழர்களுக்கு சரியான சமூக நீதி சென்று அடையக்கூடாது என்று நினைப்பதால தான் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கார். அப்போ சீமான் என்ன சாதி வெறின்னு தயவு செஞ்சு இனி ஒரு நாட்களில் சொல்லாதீங்க. அதே போல் தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து சீமான் அவர்கள் மேடையில் பேச வைக்கிறாரு. பேசின எல்லாரும் என்ன பேசுனாங்க? என் ஜாதி உயர்ந்த ஜாதி, என் ஜாதியை தவிர மற்ற ஜாதியெல்லாம் தாழ்ந்த ஜாதி, என் ஜாதியை தவிர மற்ற ஜாதிக்காரனெல்லாம் நான் வெட்டுவேன்
குத்துவேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசுனாங்களா? அந்த மேடையில் பேசுனாங்களா? இப்போ ஐயா கருணாநிதி அவர்களை சாதி வெறியர்னு சொல்லலாம். என்ன காரணம்னு கேளுங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இவர் ஒரு சமுதாய தலைவரை தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு மற்ற சமுதாய தலைவர்களை இழிவுபடுத்த, இந்த தலைவரை வச்சு இழிவுபடுத்த சொல்லுவார், அவனை பற்றி தாழ்த்தி பேசுன்னு சொல்லுவார், அவன் வீட்டை எரின்னு சொல்லுவார், கொளுத்துன்னு சொல்லுவார். இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தவர் தான் யார்? ஐயா கருணாநிதி அவர்கள். இன்றைக்கி வட மாவட்டத்தை எடுத்துங்களா, வட மாவட்டத்தில் அதிகமாக பரவி வாழக்கூடிய மக்கள் வந்து பறையர் சமுதாயமும் வன்னியர் சமுதாய மக்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த 2 சமுதாய மக்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்தினது யார்? திட்டமிட்டே செய்தது கருணாநிதி அவர்கள். ஒற்றுமையாக இருந்த இனக்கூட்டம், இன மக்கள், இவர்களை பிரித்து ஆளக்கூடிய வேலையை பார்த்தது ஐயா கருணாநிதி அவர்கள். ஐயா கருணாநிதி அவர்களை சாதிய தலைவர்னு சொல்லலாம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் மேடை ஏற்றும் போது அவர்கள் என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா? கொஞ்சம் கேளுங்க உடன்பிறப்புகளை. ஒவ்வொருத்தரும் மேடை ஏறி பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுக்கணும், அது ஆதி தமிழ் குடிகளுக்கான நிலம், அவர்களுக்கு சொந்தமான நிலம், அந்த நிலத்தை அவர்களுக்கு கொடுக்கணும்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேச வச்சிருக்காரு. இதுதான் அரசியல் புரட்சி. அதாவது ஆதித்தமிழரின் உரிமைகளுக்காக மீதி தமிழர்களை எல்லாம் பேச வச்சிருக்கார் பார்த்தியா, அதுதான் அரசியல் புரட்சி. அந்த புரட்சியை தான் அண்ணன் சீமான் அவர்கள் செய்கிறாரு. உடனே மற்ற சமுதாய தலைவர்களெல்லாம் மேடையில் பேசுகிறாங்க, இதனால் சீமான் சாதி வெறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கட்டமைக்கிற பார்த்தீங்களா? ஐயோ கேப்பா இல்லைங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்ற துணிவு கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்லுவாங்க இது சமூக நீதிக்கான அரசு. இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எப்படின்னா சமூக நீதிக்கான ஆட்சின்னு சொல்லக்கூடாது, சமூக அநீதிக்கான ஆட்சி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. இப்போ ஏற்கனவே அந்த பஞ்சமி நிலத்தை மீட்கணும், சமூக நீதியை காக்கணும் என்ற அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தினார். அப்போவே கதற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கழக உடன்பிறப்புகள். மீண்டும் நாளைக்கு ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம் பகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் மீனவர்களின் உரிமைகளை காக்கணும், கச்சத்தீவை கொடுத்தாச்சு. திமுக ஒவ்வொரு ஆட்சி வரைவிலையும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்போம்னு பேசுகிறாங்க. ஆனால் மீட்ட பாடு இல்லை. திமுகவும் ஏமாத்துது, காங்கிரஸும் ஏமாத்துது, பாஜகவும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இவர்கள் யாருமே தமிழர் நலன் சார்ந்து ஒருத்தரும் நிற்கலை. அதையெல்லாம் உணர்ந்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் போராடுறார். தொடர்ச்சியாக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நேற்று செய்தி எடுத்து பார்த்தாலும் மீனவர்கள் கைது, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி செய்தி பார்த்தாலும் மீனவர்கள் கைது. இந்த செய்தி குறைந்த பாடு இல்லை. என்ன பண்ணுவார் தெரியுமா நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்? ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுவார். வேலை முடிஞ்சிடுச்சுல, கடிதம் எழுதியாச்சு, அதுக்கப்புறம் யாருமே பேசக்கூடாது. அதான் நம்ம முதலமைச்சர் கடிதம் எழுதிட்டார்ல. பாருங்கள், நீங்கள் பாருங்கள், தமிழக மீனவர்கள் கைதுன்னு வரும் எல்லா செய்தி ஊடகத்திலையும். தமிழக மீனவர்கள், ஆமாம் நம்ம தமிழக மீனவர்கள் தான், இவர்கள் தான் சொல்கிறாங்க. நம்ம இந்தியர்கள் இல்லை இல்லை என்பது அவர்கள் தான் சொல்கிறாங்க. நம்ம இந்திய மீனவர்களா அவர்கள் பார்த்துருந்தா நம்ம கைது செய்யப்பட்டிருப்போமா? நம்முடைய படகு பறிக்கப்பட்டிருக்குமா? நம்ம சுட்டு சாகடிக்கப்பட்டிருப்போமா? நம்ம பட்டிருக்க மாட்டோம். அப்போ ஐயா ஸ்டாலினும் நம்ம காப்பாற்ற போகிறதில்ல, மோடியே நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல. அப்போ இதெல்லாம் மக்கள் வந்து கவனிக்கணும். இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் மீனவர்களுடைய கைதை தடுத்து நிறுத்தணும், கச்சத்தீவை மீட்கணும் என்ற கோரிக்கையெல்லாம் முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீனவ சமுதாய மக்கள் மட்டும் கலந்து கொள்ளலை. அவர்களுடைய பிரச்சனையாக அது பார்க்கப்படலை. அது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான பிரச்சனையாக பார்த்து அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் இறங்கி சண்டை செய்கிறார். அன்று திருப்பூரில் நடந்த கூட்டத்தில் எல்லா சமூக தலைவர்களும் வந்து கலந்து கொண்டாங்களா, அதே போல் அவர்களே வராங்க. ராமேஸ்வரத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்காங்க. மீனவர்களின் உரிமையை காக்கணும்னு களத்தில் நிற்கிறாங்க. எங்களுடைய இரத்த உறவுகளுக்காக நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றாக நிற்கிறோம். அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கேமராவை திறப்புறாங்க. பாருங்கள், சீமான் போகிற இடம்லாம் அவர்கள் அழைச்சிட்டே போகிறாருப்பா, சீமான் ஒரு சாதி வெறி இருப்பா அப்படின்னு மக்கள் மத்தியில் காட்ட முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த காணொலி பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் யார் சாதி வெறியர்னு சொல்லிட்டு. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாரையும் மேடையில் ஏற்றி சாதி பெருமை பேச வைக்கல. யார் ஒருத்தர் பாதிப்புக்குள்ளானாலும், தமிழ் குடியில் யாராச்சும் ஒருத்தர் பாதிப்புக்குள்ளானா மீதி அத்தனை குடியும் வைத்து அவனுக்காக பேச வைக்கிறாரு. இதுதான் புரட்சி. இந்த புரட்சியை தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறாரு. நாம் ஒன்றா நின்றக்கூடாதுல்ல, நாம் ஒன்றா நின்னா இவர்களுக்கு பொறுக்காதுல்ல, பிடிக்காதுல்ல, நாம் ஒன்றா நின்னா இவர்களால் வெல்ல முடியாதுல்ல. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா பதற ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் சாதி கட்சி தலைவர்களெல்லாம் மேடை ஏற்றுறாரு. நீங்களா உங்கள் மேடையில் சாதி கட்சி தலைவர்களெல்லாம் நீங்கள் மேடை ஏற்றலை,
எதற்கு சாதி கட்சி தலைவர்கள் ஏற்றுறீங்க? உங்கள் கட்சியில் திமுகவில் இருக்கக்கூடிய பலரே சாதி கட்சி தலைவர் தான். இப்போ நேரு எடுத்துக்கங்க, இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க ரெட்டியார் மாநாட்டில்? அவர்களே சாதி கட்சி தான் நடத்திட்டு இருக்காங்க, ஆனால் வெளியில் தான் பேசுறது. முக்கியமாக இந்த கழக உடன்பிறப்புகள் தமிழர்கள் ஒன்றாக நிற்கும் போது அண்ணன் சீமான் அவர்களை ஒரு சாதி வெறியர் போல கட்டமைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இனவிடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.